திண்டுக்கல் அருகே வாய் தகராறில் இளநீர் வியாபாரி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பழனி கொடைக்கானல் சாலையில் இளநீர் கடை நடத்தி வரும் ஆரோக்கியசாமி என்பவருக்கும் திருச்சியைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் இளநீர் வெட்டும் அறிவாளை கொண்டு முருகன் ஆரோக்கியசாமியை வெட்டியதாக சொல்லப்படுகிறது. ரத்த வெள்ளத்தில் பட்டுள்ளார். இந்த பொறுப்பிலிருந்து வந்த தினேஷ்குமார் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக மாற்றப்பட்டுள்ளார். நெல்லையில் 3 வயது சிறுவனின் மூச்சுக்குழாயில் சிக்கிய எல்இடி பல்பை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி நெல்லை அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த அருண் கணேஷ் என்பவரது 3 வயது மகன் இவான் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறிய எல்இடி பல்பை தவறுதலாக விழுங்கியுள்ளார். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சிறுவனின் மூச்சுக்குழாயில் இருந்த எல்இடி பல்ப் அகற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கம் ரயில்வே மேம்பால கட்டுமான பணியை உடனே துவங்க கோரி மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மருவத்தூர் அருகேயுள்ள சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டும் எவ்வித கட்டுமான பணியும் தொடங்கவில்லை என கூறி இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில மாணவர்கள் கையில் தலையில் காயமடைந்தது போல கட்டுப்போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனத்தின் பெயரில் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி அந்த நிறுவனத்தை 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். ராஜேஷ் என்பவர் ரீகிரியேட்டிவ் ஃபியூச்சர் இந்தியா எனும் பெயரில் நிறுவனம் நடத்தி வருகிறார். 3500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் மாதந்தோறும் வட்டி, உறுப்பினர் சேர்த்தால் 650 ரூபாய் கமிஷன், முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பாக தரப்படும் உள்ளிட்ட கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட்டு பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. வட்டி முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக ராஜேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கொடைக்கானலில் பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வள்ளிதேவானையுடன் தேரில் எழுந்தருளிய குழந்தை வேலப்பரை பக்தர்கள் தரிசித்தனர். அங்க பிரதர்ஷனம் செய்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பஞ்சு மில் மேலாளர் வீட்டில் 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மடவாளர் வளாகம் கிருஷ்ணா நகரில் வசித்து வரும் குப்புசாமி என்பவர் தனியார் பஞ்சு மில்லில் மேலாளராக பணியாற்றி வந்தார். இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமையன்று குடும்பத்தினருடன் சென்றிருந்தார். இவரது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதாக உறவினர் அளித்த தகவலின் பேரில் குப்புசாமி நேரில் வந்து பார்த்தபோது 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த ஜல்பைகுரி விரைவு ரயில் ஒடிசாவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள சோரோ ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது தண்டவாளத்தை ஒட்டி இருந்த மின்கம்பத்தில் ரயில் மோதி தடம் புரண்டது. இருப்பினும் இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.